இது வந்து இந்த மாதிரி அட்டை மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிங்கிள் பீஸ் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10 ரூபாயில இருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சூல் மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல வந்து சந்தனம் குங்குமம் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? பிளேட்ஸ் தானே. என்கேஜ்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிங் பிளேட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எம்டியா வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வாங்கிக்கலாம், ரிங் பிளேட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரிங் பிளேட்ஸ்க்கான இந்த ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்க நம்ம ரிங் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட இருக்கு. எல்லாமே 100 rupees இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதெல்லாம் பாருங்க, நமக்கு பர்த்டேக்கு இல்லனா வந்து பர்த்டேக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஓகே, பர்த்டேக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. இல்ல வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இல்லனா என்கேஜ்மெண்ட்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையவே இருக்கு. கோட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இருக்கு. இந்த மெஷ் இல்லாம வேணும் அப்படின்னா கூட இருக்கு. சரி, அதெல்லாமே வேற கலர்ஸ். ஓ சரி. இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு 250 ல இருந்து ஸ்டார்ட் 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுவே ரொம்ப அஃபோர்டபிள் தான். காட்ட போறது எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் டைம்ல இந்த சாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்றதுக்கான அந்த பிளேட்ஸ் எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? வந்து மேக்ஸிமமே வந்து 600 குள்ளே முடிஞ்சிரும். அதுதான் அதிகபட்ச ரேட். பட்டு புடவை, பட்டு வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Dress நீங்க பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இப்படி எடுத்துட்டு போகும்போது அழகா இருக்கும். இதெல்லாமே என்ன ரேஞ்சில் என்ன சைஸஸ்ல இருந்து ஆரம்பிக்குது? இனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வெட்டிங்க்கு அதுக்கப்புறம் வளகாப்புக்கு அந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு பவுச்சஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாக்ஸஸ் பாத்துக்கலாம். இல்ல போட்லி டைப்ல வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே அதோட டிசைன்ஸ் தான். என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்க இதெல்லாமே? 65 ல இருந்து நமக்கு அந்த சைஸ் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறும். என்ன பிரைஸ் வருது இது? இது 550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓ சூப்பருங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இதெல்லாமே என்ன ஐட்டம்ங்க? இது வந்து தேங்காங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். உள்ள வந்து கொப்பரை இருக்குங்க. ஓ சரி, உள்ள கொப்பரை இருக்கு. ஓ சரிங்க. இது வந்து பாக்குங்க. ஓ சரி. இது வந்து 1 ரூபாய் காயின். ஓ சூப்பர். இது அப்படியே வச்சிட்டாவே போதும் இல்லையா? டைம் இல்ல பிளேட் டெக்கரேஷன் பண்ணனும் அப்படினா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓ சரி. என்ன பிரைஸ்? இதுவுமே வந்துட்டு இப்போ அது வந்து எலிஃபண்ட் டிசைன்ல இருக்கு. எனக்கு டிசைனா வேண்டாம், ப்ளைனா வேணும் அப்படினா இந்த மாதிரி வுட்ல இருக்குங்க. ஓ சரி. வுட்லயே வந்து டிசைன் போட்டுரும். முக்காலி மாதிரி இல்லையா? ஓ முக்காலி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி. அந்த பிளேட் வந்து எலிவேட் பண்ணி காட்றதுக்கு. ஓ சூப்பர்ங்க. பாருங்க செம்மையா இருக்கு. இப்ப பேபி ஷவர் வருது, அதுக்காக ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. சூப்பர்ங்க. என்ன ரேட்ல இருந்து இருக்கு? இது உங்களுக்கு 40 ல இருந்து இருக்கு. இதுதான் 40 ரூபாங்க. செம்ம கியூட். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். வெறும் 40 ரூபாயில இருந்து எவ்வளவு சைஸஸ் இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து நமக்கு அப்படியே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 7 பிளேட் 21 பிளேட் வைக்கறாங்க அப்படினா நடுவுல கொஞ்சம் ஏதாவது பிளாங்கா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம நீட்டா இருக்குறதுக்காக அந்த ஃபினிஷிங்காக வைப்பாங்க. ஓ தனியா தேங்காய் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியா இருக்குங்க. இது நம்ம வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஷோ பீஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அப்படிலாம் இப்படி வச்சு கூட்டிட்டு போற மாதிரி நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நீங்க பாக்கலாங்க. இந்த டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறையவே இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்ன ரேட்டுங்க? இது 250 rupees தாங்க. இது வெளியில ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது 250, இது வந்து 350. அப்படியே வந்து சைஸ் ஏற நமக்கு 100 rupees மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கும் வாங்குறாங்க. இப்போ ஜுவல் வந்து நீங்க வச்சு டெக்கரேட் பண்றீங்க, அதாவது கொடுக்குறீங்க, ஸ்டேஜ்ல வைக்கிறீங்க அப்படின்ற போது அது தனியா எடுத்துட்டு போறதுக்குன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படியே எவ்வளவு வருதுங்க? வித்தவுட் ஜுவல் தாங்க. நம்ம இந்த குடில் மட்டும் தான் காட்டுறது. எவ்வளவு வருதுங்க? பிட்ச் வாய் டிசைன். ஓ சரி சரி ஓகே. இதெல்லாமே என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு நமக்கு? இது ஸ்டார்டிங் 200 200ல இருந்தே இருக்கு. இதுதான் 200ஆ? இதுதான் 200 ரூபாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருக்கிற ராதே கிருஷ்ணா செலிப்ரேஷன்ஸில் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், கம்ப்ளீட்டாக இங்கே வெட்டிங் பிளேட் டெக்கரேஷன், வெட்டிங்க்கு மட்டும் கிடையாது, பேபி ஷார்க்கு இல்லை பர்த்டேஸ்க்கு, ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக சேல் மட்டும்தான், இங்கே வந்து ரெண்டல் கிடையாது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. எங்கேயுமே பார்க்காத, கோயம்புத்தூரில் எங்கேயுமே மேக்ஸிமம் பார்க்காத கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ரீசனபிள் ரேட். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு இல்ல குடுக்கிறதுக்கு தாம்பூல மாதிரிலாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் வச்சிருக்காங்க. இல்ல ஆல்ரெடி டெக்கரேட் பண்ண பிளேட்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இவங்க கிட்ட இருக்குல்ல, அதுலயே நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க ஹோல்சேல் வாங்கிக்கிறது அப்படின்னாலும் வாங்கிக்கலாமா? பல்க் பர்ச்சேஸும் இருக்கு. சிங்கிள் ஏதாவது ஒன்று, இந்த தேங்காய் மட்டும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். ஸோ இதில் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா கூட இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கடை எங்கே கரெக்டாக இருக்குங்க?
கடை வந்து ஸ்ரீதேவி கார் பார்க்கிங் கொஞ்சம் முன்னாடி வந்தா 6th ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஓகே, மெயின்ல தான் இருக்கு, பார்க்கிங் எல்லாம் நல்லா வசதியா தான் இருக்கு. ஸோ இங்கே நீங்க ரெண்டல் ஜுவல்லரிஸும் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து 2 in 1 தாங்க. இந்த மாதிரி ஐட்டம் எடுக்க வரீங்க, நீங்க வெட்டிங் டைம்ல வரீங்க அப்படின்னா இங்க ரெண்டலுக்கு நீங்க ஜுவல்லரிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான். அதெல்லாமே வித் பிரைஸோட சொல்றோம். ஏதாவது பிரைஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பிரைஸ் எல்லாமே அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா? யூஸ்வலா கிடைக்கிற வெட்டிங் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இங்க வச்சிருக்காங்க. அது தவிர்த்து இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம டிஃப்ரெண்டா தான் பார்க்க போறோம். இதுல என்ன பீசஸ்ங்க? இதெல்லாம் வந்துட்டு நம்ம உருளிக்கு கீழ ஸ்டாண்ட் மாதிரி வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி. ஸ்டேஜ்ல பிளேட் டெக்கரேஷன் பிளேட் கொஞ்சம் மேல தூக்கி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். பூஜை ரூம்ல யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ். ஓ என்ன பிரைஸ் வருது இது? இது 550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓ சூப்பருங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இது கம்ப்ளீட்டா வுட் தான் இல்லையா? இது வுட் மேல வந்து பிராஸ் ஃபினிஷ். ஓ சூப்பரா இருக்குங்க. இது மல்டி யூஸ். நீங்க வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா இது ஷோ பீஸா கூட யூஸ் பண்ணலாம். இதுல வந்து டிசைன்ஸ் மாறும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் மாறுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாமே நமக்கு அண்டர் 1000 குள்ளேயே நமக்கு வந்துரும். ஒன்னொன்னு ஒரு பிரைஸ்ல இருக்கும். டிசைன் மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ரேட் வந்து மாறும். இது கம்ப்ளீட்டா நமக்கு எலிஃபென்ட் டிசைன்ல தான் வருமா? எல்லாமே எலிஃபென்ட் டிசைன்ல தான் வருது. எனக்கு இதோட ரேட் தெரியணும் அப்படின்னா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரேட் சொல்லிடுவாங்க. ஆனா அண்டர் 1000 தான். இதெல்லாமே அண்டர் 1000 தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்துக்கோங்க. இதெல்லாமே என்ன ஐட்டம்ங்க? இது வந்து தேங்காங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். உள்ள வந்து கொப்பரை இருக்குங்க. ஓ சரி. உள்ள கொப்பரை இருக்கு. ஓ சரிங்க. இது வந்து பாக்குங்க. ஓ சரி. இது வந்து 1 ரூபி காயின். ஓ சூப்பர். இது அப்படியே வச்சிட்டாவே போதும் இல்லையா? டைம் இல்ல பிளேட் டெக்கரேஷன் பண்ணனும் அப்படினா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓ சரி. என்ன பிரைஸ் இது? இது வந்து 320 வருது. 320. இதுலயே நீங்க உங்க ஒரிஜினல் தேங்காயிலே வந்து கஸ்டமைஸ் பண்றதுனா கூட பண்ணி கொடுப்பாங்க. இல்ல இந்த மாதிரி நீங்க பாஸ்கெட்டோட வேணும் அப்படினா கூட இவங்க கிட்டே அந்த பாஸ்கெட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்டே எடுத்து இந்த லேஸ்ல இருந்து மேல வைக்கிற ஸ்டோன்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அக்சஸரீஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அதெல்லாமே நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். இது அப்படியே நமக்கு வேணும்ன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த கஸ்டமைசேஷனுக்குலாம் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நம்ம அப்படி சொல்லணுங்க? அட்லீஸ்ட் 1 வீக் ப்ரையரா சொல்லணும். ஓகே. எவ்வளவு நாளுமே 1 வீக் ப்ரையரா சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு 800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓ இது என்ன பர்பஸ்க்குங்க? இதுவுமே வந்துட்டு இப்போ அது வந்து எலிஃபென்ட் டிசைன்ல இருக்கு. எனக்கு டிசைனா வேண்டாம் பிளைனா வேணும் அப்படினா இந்த மாதிரி வுட்ல இருக்குங்க. ஓ சரி. வுட்லயே வந்து டிசைன் போட்டுருக்கும். முக்காலி மாதிரி இல்லையா? ஓ முக்காலி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி. அந்த பிளேட் வந்து எலிவேட் பண்ணி காட்றதுக்கு. ஓ சூப்பர்ங்க. அது பிளைனா கிடையாது. எல்லாமே வந்து அந்த ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி தான் இருக்கு. சைஸஸ் இருக்கு இல்லையா? இது பாருங்க இந்த சைஸ்லயும் வச்சிருக்காங்க. அதை விட பெருசா வேணும் அப்படினாலும் இருக்கு. இது கம்ப்ளீட்டா வுட். அடுத்து நீங்க காட்டுறது பாத்தீங்கன்னா நம்ம அந்த எலிஃபென்ட் ஸ்டாண்ட் பார்த்தோம். ஆமா ஆமாங்க. அதுலயே வந்துட்டு அந்த ஃபினிஷ் பிராஸ் ஃபினிஷ் கீழ வுட் மேல பிராஸ் கோல்டன் ஃபினிஷ் இருக்குங்க. அப்படியே பாக்குறதுக்கு இந்த கவர் எடுத்துட்டு பார்த்தா அப்படியே தங்கம் மாதிரி மின்னும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ஸ்டாண்ட்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க வர்க் பண்ணிருக்கு. சோ இப்படி நம்ம வந்து ஸ்டேஜ்ல வைக்கும் போது அழகா இருக்கும் பார்வைக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ்ல இருந்து இதெல்லாம் பாருங்க பெரிய சைஸ். இருக்கிறதுலே பெருசு இதுதானா இல்ல இதை விட பெருசு இருக்கா? கீழ இருக்கிறது இதுதான் பெருசு. ஓ இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் இதுதான். இதெல்லாமே நமக்கு என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்க? இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே 1000 ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து சில்வர் இல்லையா? ஓ நல்லா இருக்கு. கம்மியா தான் வரும். எவ்வளவு இதெல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்? ஓ இதெல்லாமே 1000 குள்ள முடிஞ்சிடும். ஆனா நல்ல ஹெவி வெயிட்டுங்க இதெல்லாமே ஃப்ரெஷ் பீசஸ். இது மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்து நீங்களே வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்ல பல்கா வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் பாருங்க. இதுல சைஸஸ் இருக்கு. நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான். நீங்க நேரா வந்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாமே என்ன மாதிரி ஐட்டம்ஸ்ங்க? இதெல்லாமே வந்து ரிங் பிளேட்டருங்க. ஓ சரி. ரிட்டர்ன் gift, ஓ சாரி சரி. பேக்கிங் ட்ரே, நட்ஸ் பேக்கிங் எல்லாமே. அதுக்கெல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரக பிரவேசத்துக்கு ரிட்டர்ன் gift கொடுக்கறது இல்லையா? இது என்ன லோட்டஸ் மாதிரி இருக்குன்னு பாப்பீங்க. சோ இது வந்து இந்த மாதிரி அட்டை மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிங்கிள் பீஸ் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10 ரூபீஸ்ல இருந்து. 10 ரூபாயில இருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சூல் மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல வந்து சந்தனம் குங்குமம் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். சோ இதை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நம்மளே வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த லோட்டஸ் டிசைன் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. லோட்டஸ்ல இருக்கு, கோமாதால வச்சிருக்காங்க. நம்ம இப்ப சாம்பிளுக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டிட்டு இருக்கோம். இதெல்லாமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிங் பிளேட்ஸ் தானே. என்கேஜ்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிங் பிளேட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க எம்டியா வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரிங் பிளேட்ஸ் வாங்கிக்கலாம். சோ இந்த ரிங் பிளேட்ஸ்க்கான இந்த ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்க நம்ம ரிங்
வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட இருக்கு. எல்லாமே 100 rupeesல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதெல்லாம் பாருங்க, நமக்கு பர்த்டேக்கு இல்லைன்னா வந்து பர்த்டேக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஓகே, பர்த்டேக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க, இல்ல வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி இங்க ரிங் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தாங்க. இந்த போட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. 50 rupees இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான். இதெல்லாமே 50 rupees தான். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100 rupees. இதெல்லாமே போர்டு ஐட்டம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான். இதெல்லாமேங்க இதெல்லாமே வந்து நட்ஸ் பேக்கிங், ஃப்ரூட் பேக்கிங், நம்ம என்ன வேணா பேக் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். எனக்கு இந்த போர்டு மட்டும் வேணும் அப்படின்னா கூட இருக்கு. இந்த மெஷ் இல்லாம வேணும் அப்படின்னா கூட இருக்கு. சரி, அதெல்லாமே வேற வேற கலர்ஸ். சரி, இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுவே ரொம்ப அஃபோர்டபிள் தான். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளேட் டெக்கரேஷன் எங்க பண்றாங்க, இல்ல எனக்கு இந்த ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குதுன்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா இதெல்லாமே பாத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே அதோட டிசைன்ஸ் தான். ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர் ஷேப்ல வச்சிருக்காங்க, கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட்டா இப்போ புடவை எல்லாம் வச்சு நிறைய பேர் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து பேர்ல்ல கொடுத்துருக்காங்க. இது நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தாங்க. சிம்பிளா இருக்கிற பிரைஸ் 150 ல. இதெல்லாம் 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளா வேணும்னாலும் இருக்கு. இந்த மாதிரி ஹெவியா கிராண்டா பேர்ல் டீடைலிங்கோட வேணும், வித் வெல்வெட் ஷீட்டோட வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இதெல்லாமேங்க இதெல்லாம் மீனாகாரி வர்க், மீனாகாரி ட்ரேஸ், நட் பேக்கிங், நட்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணிக்க. எதுக்கு வேணா நம்ம சரி, என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாமே உங்களுக்கு 800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு ரிச் லுக் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க பார்க்க முடியுங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே அதோட சைஸஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அந்த உள்ள அந்த வர்க்மேன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மாறும். இது என்ன பேஸ்ல வருது, மெட்டலா வுட்டா? இது வந்து MDF. ஆனா வந்து நல்ல ஹெவி இருக்குங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த வெயிட் தாங்காம இருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லாவே வெயிட் தாங்கும். இது வந்து MDF அந்த மாதிரி ஒரு இதுல பண்ணிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வுட் இல்லையா? செம்ம சூப்பரா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. இதெல்லாமே என்ன ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது? 450 தானா? சூப்பரா இருக்குங்க. இது நம்ம வெட்டிங் யூஸ்க்கு அந்த மாதிரி மட்டும் கிடையாது. நார்மலா வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸா கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஒர்க்குங்க? நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாமே குஜராத் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுலயும் கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிம்பிளா வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இப்ப பேக்கிங் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. நான் காட்ட போறது எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் டைம்ல இந்த சாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்றதுக்கான அந்த பிளேட்ஸ் எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? வந்து மேக்ஸிமமே வந்து 600 குள்ளே முடிஞ்சிரும். அதுதான் அதிகபட்ச ரேட் இல்லையா? ஓகே, இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்குங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இல்ல வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக் பண்ணிக்கிறதுக்கு இப்ப பட்டு புடவை வச்சு நீங்க கொடுக்குறீங்க, ஸ்டேஜ்ல வைக்கிறீங்க அப்படின்ற போது இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். பட்டு புடவை, பட்டு வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இப்படி எடுத்துட்டு போகும்போது அழகா இருக்கும். இதெல்லாமே என்ன ரேஞ்சில் என்ன சைஸஸ்ல இருந்து ஆரம்பிக்குது? சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. 6 இன்ச்ல இருந்தே இருக்கு இல்லையா? செம்மைங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் டைப்ல பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கிராண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இது கம்ப்ளீட்டா வெல்வெட் இல்லையா? வெல்வெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லுமே இந்த பீகாக் டிசைன் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயே கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் இருக்குங்களா? கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் இருக்கு. இதுல சைஸஸ் இருக்குங்க. இது நான் காட்டுறது சின்ன சைஸ், அது வந்து சின்னது, அதை விட பெருசு. இனி எவ்வளவு சைஸஸ் வருங்க? இதுல ரொம்ப பெருசா இருக்கு. இதெல்லாமே இதுதான் மேக்ஸிமம். பாத்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப பெரிய சைஸுங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வெல்வெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரிச்சா இருக்கும். இதுலயே கொஞ்சம் கஸ்டமைசேஷன் வேணும், எனக்கு இந்த மாதிரி பீகாக் வேணாம், வேற ஏதாவது ஃபிளார்ஸ் வச்சுனாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு அதே தான் வேணும்னாலும் நீங்க தாராளமா இங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். அதுலயும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாமேங்க இதெல்லாம் மீனாகாரி ஒர்க். மீனாகாரி ஒர்க் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், கம்ப்ளீட்டா பேக்ல இருக்குங்க. எல்லாமே நம்மளால உடைக்க முடியாது. ஸோ இது வந்து மீனாகாரி ஒர்க்ல கொஞ்சம் கோல்டன் அந்த மாதிரி தீம்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நீங்க பார்க்கலாம். இதுவும் நமக்கு சைஸஸ் இருக்கு. ஸோ பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த மீனா ஒர்க் பண்ணி இங்க ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட். ஸோ இங்க சாரி, ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் அந்த மாதிரி வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும். ஸோ இதெல்லாமேங்க இதெல்லாம் வந்து பாஸ்கெட் டைப்புங்க. சரி, என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இதெல்லாமே 160 ல இருந்து 160 ரூபாயில இருந்தே இருக்கு. எனக்கு வெறும் பாஸ்கெட் தான் வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இந்த மெஷ் கிளாத்தோட வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் சில சாம்பிள்ஸ் நம்ம காட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன யூசஸ், என்ன பர்பஸ்? இது வந்து நம்ம ஃப்ரூட் வச்சு பேக் பண்ணிக்கலாம். சரி. ட்ரை நட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. இது எல்லாமே சைஸஸ் இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க. சாரீஸ் கூட இந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா? வைக்கறாங்க. பேங்கிள்ஸ்
வந்து இந்த மாதிரி சிம்பிளா எடுத்துட்டு போய் யூஸ் ஓ பண்ணலாம். சூப்பர். சும்மா ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுனா கூட அப்படியே நீங்க கொடுக்கலாங்க. ஓ சூப்பர். இதுல வந்து நிறைய சைஸஸ் அண்ட் தீம் பேஸ்லயே வச்சிருக்காங்க. இந்த கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு. இப்ப பேபி ஷார் வருது, அதுக்காக ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. ஸோ இந்த பேபி ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னா ஹேம்பர்ஸ் மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். சேம் அதே தீம்ல தான். இது வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாம எனக்கு பிளெயினா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். இது நிறைய இடத்துல இந்த புஷ் கார்ட்ல எல்லாம் நான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேங்க. அவங்களோட ஃபுட்டை வந்து இதுல டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போறாங்களே, அதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் டிஸ்பிளே பண்றதுக்கு, இந்த போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். வித் ஹேண்டிலோட நமக்கு வந்துடும். எவ்வளவு சைஸஸ் வருதுங்க இதுல? இதுல 3 சைஸஸ் 3 சைஸஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து இனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வெட்டிங்க்கு, அதுக்கப்புறம் வளகாப்புக்கு, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு பவுச்சஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாக்ஸஸ் பார்த்துக்கலாம். இல்ல போட்லி டைப்ல வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே அதோட டிசைன்ஸ் தான். என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்க இதெல்லாமே? 65ல இருந்து நமக்கு அந்த சைஸ் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறும். இதுக்குள்ள போட்டு கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவங்க கிட்டே அந்த சந்தனம் குங்குமம் அதுக்கான இதெல்லாமே இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாமே அதோட டிசைன்ஸ் தான். இது வந்து மீனாகாரி ஸ்டாண்டுங்க. பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துக்கலாம். சூப்பர்ங்க. என்ன ரேட்ல இருந்து இருக்கு? இது உங்களுக்கு 40ல இருந்து இருக்கு. இதுதான் 40 ரூபாங்க. செம்ம கியூட். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். வெறும் 40 ரூபாயில இருந்து எவ்வளவு சைஸஸ் இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து நமக்கு அப்படியே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எல்லா டிசைன்ஸ்லயுமே வச்சிருக்காங்க. இதோட அந்த கால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு டிசைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சைஸஸ் இருக்கு. உங்க பட்ஜெட் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ற அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தாங்க. இதுலயும் நான் தனியா பிரிச்சு ஒரு சிலது மட்டும் வச்சிருக்கேன். அது கூட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது என்ன ரேஞ்ச் வருதுங்க? நான் இப்ப கையில வச்சிருக்கிற இந்த பீஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் நமக்கு 485 ருபீஸ் தாங்க. இது கம்ப்ளீட்டா நீங்க எனக்கு தெரிஞ்ச ஹோல்சேல் ரேட். அது எது ரீட்டைலுக்கும் தானா? ஓ சரி சரிங்க. ஓ சரி. இது வந்து பாத்தீங்கன்னா கலசம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. கலசம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி? கலசம் வந்து இப்போ 7 பிளேட் 21 பிளேட் வைக்கறாங்க அப்படினா நடுவுல கொஞ்சம் ஏதாவது பிளாங்கா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம நீட்டா இருக்குறதுக்காக அந்த ஃபினிஷிங்காக வைப்பாங்க. ஓ தனியா தேங்காய் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து லீவ்ஸ் கொடுத்திருக்காங்க. தனியா இருக்குங்க. இது நம்ம வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஷோ பீஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலசம்ல நிறையவே வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாட்டு வண்டி எல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருந்து இருக்குங்க? வண்டி வந்து நம்ம கிட்ட 660 ல இருந்து ஓகே 1500 குள்ள மேக்ஸிமம் இதுதான் 1500. இதுதான் வந்து 1500 ருபீஸ் பீஸுங்க. வித்தவுட் இந்த டால் இல்லாம. டால்லையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது வந்து நல்ல ஹெவி. இந்த பீஸ் 1500க்கு வர்த்துங்க. ஸோ எல்லாமே நம்ம பிரைஸ் சொல்றோம். நீங்க பிரைஸை கம்பேர் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு காம்படேட்டிவ் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாட்டு வண்டி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே டிஸ்பிளேக்கு தான். ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அப்படிலாம் இப்படி வச்சு கூட்டிட்டு போற மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நீங்க பார்க்கலாங்க. இந்த டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறையவே இருக்கு. அது போக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாமேங்க இதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ங்க. ஓகே. என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு இதெல்லாமே? இது வந்து நம்ம கிட்ட 159ல இருக்கு. ஓ ஓகே. 159 அப்படின்றது இதுதான். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இதுல எவ்வளவு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். வேணாலும் சொல்லலாம். ஓ சூப்பர்ங்க. நீங்க வந்து உங்களுக்கு இன் கேஸ் 500க்கு மேல தேவைப்பட்டதுன்னா நீங்க முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடியே சொல்லிரணும். நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தாங்க. இந்த மாதிரி போட்லி மாதிரி கொடுத்துறாங்க. சோ இது பாருங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து நமக்கு கிடைக்கும்? இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி வேணும்னா ஒரு 70ல இருந்து கிடைக்கும். 70 ரூபாயில இருந்தே நீங்க வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 70 ரூபாய். நம்ம முன்னாடி காட்டணும் இல்லையா அந்த சந்தனம் குங்குமம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உள்ள போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போட்லி இந்த மாதிரி நார்மல் பவுச்சஸும் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவா வேணும், பார்க்க யூனிக்கா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 70 ருபீஸ் இருந்தே நமக்கு இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் பாஸ்கெட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாருங்க. நம்ம பட்ஜெட் சொல்லிட்டோம் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாமேங்க இதெல்லாம் உங்களுக்கு 220 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே சூப்பருங்க. இதுல வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம காட்டுறது ஒரு 10% கூட கிடையாது. இது எல்லாமே ஸ்டீல் ரொம்ப வர்த்தா இருக்குங்க. கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மல் டிஃபன் பாக்ஸா கொடுக்காம கொஞ்சம் டிசைனர் மாதிரி. இதெல்லாம் என்ன ரேஞ்சில வருதுங்க? 159 190 அந்த மாதிரி. அண்டர் 200 தாங்க. அதுக்கு மேல கிடையாது. இந்த மாதிரி போட்லி பேக்ஸ் எல்லாம் பாக்குறீங்கனாலும் இருக்கு. மரப்பாச்சி பொம்மை பாத்தீங்கன்னாவே தெரியும். மரப்பாச்சி பொம்மை கூட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ். நீங்க 12 இன்ச் 6 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்குமே. இது வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச்ல இருக்கு. இல்ல இதையே வந்து உங்களுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் பீஸா இப்போ மரப்பாச்சி பொம்மையவே
வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா தாராளமா கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அது எல்லாமே நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா டீடைலா சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லயே வந்து மெட்டல்ல பிராஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட் தாங்க. இப்போ இதெல்லாம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்ன ரேட்டுங்க? இது 250 rupees தாங்க. இது வெளியில ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது 250, இது வந்து 350. அப்படியே வந்து சைஸ் ஏற நமக்கு 100 rupees மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கும். இதுல எல்லா சைசஸ் அண்ட் ஷேப்ஸ்ல வச்சிருக்காங்க. இல்ல ரவுண்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னாலும் இதுவும் நமக்கு 250 தான். இல்ல ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படின்னாலும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 250. இது கிடையாது, இது மட்டும் 250. இது வந்து பாத்தீங்கன்னா 350, 450 அப்படின்னு சொல்லிட்டு சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ எல்லாருமே இது வாங்குறாங்க. இப்போ ஜுவல் வந்து நீங்க வச்சு டெக்கரேட் பண்றீங்க, அதாவது கொடுக்குறீங்க, ஸ்டேஜ்ல வைக்கிறீங்க அப்படின்ற போது அது தனியா எடுத்துட்டு போறதுக்குன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படியே எவ்வளவு வருதுங்க? வித்தவுட் ஜுவல் தாங்க. நம்ம இந்த குடில் மட்டும் தான் காட்டுறது. எவ்வளவு வருது? 1100 ரூபாய் மட்டும் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது எப்படி வேணா நீங்க மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் உங்க டால் வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணலாம், இல்ல ஜுவல் வச்சு எடுத்துட்டு போகலாம். ஸோ எடுத்துட்டு போகும்போது அந்த போட்டோஸ்க்காகட்டும் இல்ல அந்த மெமரி கிரியேட் பண்ணும்போது அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்கு. இதெல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு 700 800. ஓகே, இது வந்து சைஸஸ் இருக்குங்க. அதனால தான் அந்த 700 800 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரேட் சொல்றாங்க. நீங்க சைஸ் நம்ம நிறைய சைஸ் இருந்து ஒன்னு தான் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க அந்த சைஸ் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் மாறும். இதே பிளேட் டெக்கரேட் பண்றாங்க, இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் 20% டிஸ்கவுண்ட். ஓ, 20% டிஸ்கவுண்ட், சூப்பருங்க. இந்த ஐட்டம்க்கு 20% ஆஃபர் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நேமிங் செரமனி, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொட்டில போடுற அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. உள்ள டால் வச்சு நட்ஸ் வச்சு எப்படி வேணாலும் நீங்க எப்படி வேணா அதை மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது போ பேபி ஷார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாமேங்க இதெல்லாம் உங்களுக்கு பிளேட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான். ஸ்டேஜ்ல வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம். ஓ, என்ன ரேஞ்ச் வருது இந்த சின்னது? 450 ல இருந்து ஸ்டார்ட். ஓ, 450 ல இருந்து நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இருக்குங்க. அதே மாதிரி இதெல்லாமே வந்து சேம் நமக்கு நட்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுக்கிறதுக்கு இல்ல ஏதாவது டிஸ்ப்ளே பண்றதுக்கு தேங்காய், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ங்கற அது என்னது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ப்ளே பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான். இப்போ நிறைய இடத்துல இந்த புஷ் கார்ட்ல எல்லாம் பாக்குறேங்க, டிஸ்ப்ளேக்கு அழகா இது வச்சிருக்காங்க. நேம் போர்டு குட்டியா வச்சு இங்க அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா லைக் டெசர்ட்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்ப்ளே பண்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேட் இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க ஜெர்மன் சில்வர் அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. நான் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் வருதுங்க? இது உங்களுக்கு 1100. 1100 நல்ல வெயிட் இருக்குங்க. வெள்ளி மாதிரியே இருக்கு. வெள்ளி வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. அதுல சில வெரைட்டிஸ் எல்லாம் நான் காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரியல் ஜெர்மன் சில்வர் ட்ரேஸுங்க. ஓகே, இது வந்து நம்ம கிட்ட வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. சரிங்க. ஃபியூச்சர்ல வந்து வேற ஷேப்ஸ் வரும். ஓகே, என்ன ரேஞ்ச்ல இருந்து இந்த ஜெர்மன் சில்வர் எல்லாமே? இது வந்து 6 inch ட்ரேங்க. இது வந்து 800 ல இருந்து இருக்கு. ஓ, 800 ல இருந்து இருக்கு. ஓகே, இதுலயே வந்து வேரியஸ் சைஸஸ், வேரியஸ் டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. சரிங்க. டிசைன் தகுந்த மாதிரி ரேட் மாறும் இல்லையா? சரி சரி, ஓகே. இது இதுமே ஜெர்மன் சில்வர் தாங்க. ஓ, இதெல்லாம் பியூர் இது வந்து பியூர் ஜெர்மன் சில்வர். ஓ, சரி சரிங்க. எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம கிட்ட இப்போதைக்கு 4 வெரைட்டிஸ் இருக்கு ஜெர்மன் சில்வர்ல. ஓகே ஓகேங்க. இந்த மாதிரி கிஃப்டிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஓ, சரி, ஓகே. இதுவுமே ஜெர்மன் சில்வர் தான். ஓ, சரிங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 100 ல இருந்து இருக்கு. 100 ரூபாயில இருந்து இருக்கு. அதாவது நமக்கு இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ்ல இருந்து நமக்கு கிஃப்டிங் கொடுக்குற ஐட்டம்ஸ் வரைக்குமே இருக்கு இல்லையா? இது ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணலாங்களா? இது ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணலாம். கழுவலாம், ஒண்ணுமே ஆகாதுங்க. ஓகே ஓகே. இதெல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம ஜெர்மன் சில்வர் பார்த்தோம், பியூர் ஜெர்மன் சில்வர். இது வந்து ஆக்சுவல் ஜெர்மன் சில்வர் கிடையாது, அதோட காப்பி. இது வந்து ஸ்டீல் பேஸோட இருக்கும், ஆனா கோட்டிங் வந்து ஜெர்மன் சில்வர் தான். ஓ, சரி சரி. சோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், இது வந்து அஃபோர்டபுளா இருக்கும். ஓ, சரி சரி, ஓகே. அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல இருக்கு. அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல இருக்கு. இதுலயே வந்து மெட்டல் பேஸ் இருக்குங்க. மெட்டல் பேஸ்னா இந்த மாதிரி பிளைனா இருக்கும். ஓ, ஓகே ஓகே. சோ இது வந்து இன்னுமே விலை வந்து கம்மியா. என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 8 inches 650 ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. இருக்கு. ஓ, சரி சரி. 3 வேரியன்ட்ஸ்ல வந்து ஜெர்மன் சில்வர் வச்சிருக்கோம். ஆமாங்க. ஓகே, அதுல குத்து விளக்கு எல்லாமே இருக்கு. ஆமாங்க. டெய்லியுமே தண்ணி பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதுங்க. டெய்லியுமே கழுவி யூஸ் பண்ணலாம். ஓகே.
இப்போ இந்த மாதிரி போல் எல்லாமே இருக்கு இல்லையா சாப்பிட்றக்கு, அதெல்லாமே தண்ணி குடிக்கிறதுனாலும் அதெல்லாம் குடிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. சில்வர் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம சில்வர் வந்து திருநீர் வச்சு க்ளீன் பண்ணுவோம். இது வந்து கோல்கேட் பவுடர், டூத் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணுவோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் தாங்க. அதுல நிறைய வேரியன்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. அதாவது நல்லா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வேணும்னால இருக்கு, இல்ல மிட் ரேஞ்ச், பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க. அதுல சில சாம்பிள்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனாக்கரி ஒர்க் பண்ணதா. இது என்னதுங்க? பிட்ச் ஒயிட் டிசைன். ஓ சரி சரி, ஓகே. இதெல்லாமே என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு நமக்கு? இது ஸ்டார்டிங் 200ல இருந்தே இருக்கு. இதுதான் 200ஆ? இதுதான் 200 ரூபாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஆகட்டும், இல்லனா நீங்க ஏதாவது டிஸ்ப்ளே பண்றீங்க அப்படினாலும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க, பாலிஷ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாலிஷ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கவே இருக்கு. நீட் பாலிஷிங்கா இருக்குங்க. பாக்கும்போதே தெரியுது. இது எல்லாமே பிராஸ் இல்லையா? நமக்கு பிராஸ் கோட் பண்ணிருக்காங்க. உருளி. இதுல விளக்கு வச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க. நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் தாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா நேரா வாங்க. வர முடியல அப்படின்னா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கலசம் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே, இந்த போல் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்ன பர்பஸ்ங்க? டெக்கரேஷனுக்கு தான். ஓகே ஓகே. இது எங்க கேண்டில் வைக்கிறதா? இது எதுக்கு? டீ லைட் ஹோல்டர். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாமேங்க? இதெல்லாம் வந்து ரெடிமேட் பவுல்ஸ்ங்க. ஓ சரி, என்ன பர்பஸ்? ஓ அதை டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கான இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதோட அக்சஸரீஸும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நெட்டோட இருக்கும். ஓகே. சாரி பேக்கிங் ட்ரேக்கு வந்து நம்ம ஒரு நெட் ஃபோல்ட் பண்ணி பவுல் மாதிரி கட்டி கொடுப்போம். ஓகே. அது வந்து ரெடிமேடாவே இருக்கு. ஓ நம்மளே பண்ணிக்கலாம் இல்லையா? உங்க ஓன் பிளேட்ஸ்ல பண்ணிக்கிறதுக்கான அந்த அக்சஸரீஸ் கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம், அதாவது நீங்க பிளேட் டெக்கரேஷன் வேணாம், எனக்கு அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி டால்ஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திர் டெம்பிளுக்கு இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி வேணும் அப்படின்னா கூட இருக்கு. இதுலயும் சைஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க, இது சேம் மந்திர் தான். இதெல்லாமே என்ன ரேஞ்சில் இருக்குங்க? இதெல்லாம் 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓ 100 ரூபாயில இருந்து. இதுதான் 100 ரூபாவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் பிளேஸ். இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும் அப்படின்னா அந்த 2-3 வீடியோவா போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது போக அந்த சைடு இருக்கிறதுலாம் என்ன வெரைட்டிஸ் வருதுங்க? அந்த ஃபைபரா? அதெல்லாமே ஆமாங்க, இதெல்லாம் ஃபைபர் பிளேட்ஸ். ஓ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பிளேட்ஸ். என்ன ரேஞ்சில இருந்துங்க இதெல்லாமே? ஃபைபர் பிளேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட் வந்து 20 ரூபீஸ்ங்க. இது வந்து 20 ரூபீஸ். இதுதான் 20 ரூபாய் ஃபைபர் பிளேட். உங்களுக்கு வந்து பிராஸ்ல வேணும்னாலும் இருக்கு, ஃபைபர்ல வேணும்னாலும் இருக்கு. 20 ரூபாய் ஃபைபர் பிளேட் வந்து இதுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து எல்லாமே வெட்டிங்க்கு டெக்கரேட் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் தான். எல்லா ஷேப்ஸ்லயுமே வச்சிருக்காங்க. சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெறும் பிளேட்ஸ் வேணும்னாலும் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்கரேட் பண்ணி மெஷ் கிளாத்தோட வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, டிசைன்ஸ் ஹியூஜ்ங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்க டர்ன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹேங்கர் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான். இது டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ளவர்ஸ் இல்லையா? அந்த டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ளவர்ஸ், அதாவது அக்சஸரீஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம முன்னாடி இந்த மெஷ் கிளாத் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாத் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கிளாத் கூட வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரே எடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரே எடுத்துக்கோங்க. இங்கே இந்த கிளாத்தும் வாங்கிக்கலாம். இல்லை டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே உங்ககிட்டயே இருக்குது. ஸோ இங்கே வச்சு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். டைம் எடுக்கும் இல்லையா? எதுனாலுமே கொஞ்சம் டைம் இருக்கும். கஸ்டமைசேஷனுக்கு கண்டிப்பாக டைம் இருக்குது. நீங்கள் பல்க் ஆர்டர்ஸும் வேணும்னாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரி ஆஃபர்ஸ்ங்க? இப்போ மினிமம் வந்து 10 நம்பர்ஸ் எடுக்கிறீங்கன்னா நம்ம ரெகுலர் பிரைஸ் தான் கொடுக்க முடியும். சரிங்க. 10 நம்பர்ஸ்க்கு மேல போகுதுன்னா அது நீங்க என்ன ஐட்டம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அப்போ ரேட் இனிமே ஏற்கனவே கம்மி தான், இனிமே கம்மி ஆகுன்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷாப்ல நமக்கு சிங்கிள் பீஸ் கிடைக்காது. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பீஸ் வேணும், அதாவது எனக்கு இந்த ஒரு பீஸ் தாங்க வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதாவது தாம்பூலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, அந்த சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிற அந்த ஒரு ட்ரை பீஸ் நான் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னாலும் தாராளமா இங்க அலோட் அப்படின்றாங்க. நீங்க அவங்களோட குவாலிட்டி பாருங்க, குவாலிட்டி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இங்க குவாலிட்டி வச்சிருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வித்தின் தமிழ்நாடுவா இல்ல இந்தியா ஃபுல்லுமே இருக்கு? தமிழ்நாடு பண்ணிக்கலாம், சவுத் இந்தியால பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, வித் சவுத் இந்தியா ஃபுல்லுமே பண்றோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது நம்ம ரேட் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஷாப்புக்கு அனுப்புங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டினதுக்கு.